சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நீங்க இவ்வளோ ஆன்மீக தகவல்கள் சொல்றீங்க, இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு கைகள்ல நடு விரல்ல மோதிரம் போடக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு எந்த விரல்ல எந்த வகையான மோதிரம் போட்டா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் மோதிரம் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். இந்த கேள்வி தப்பு கிடையாது. ஆனா, கேட்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு இருக்கு இல்லையா? இது அவங்கள நான் குறை சொல்லல. என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும், இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பேர் அத பத்தி கவலைப்படாதவர்களாக கூட இருக்கலாம். யார்கிட்ட நாம பேசினாலும், நாம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கனிவா இருக்கணும். நாம கேட்கக்கூடிய கேள்விகள் நம்மளுடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கணும். நாம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கேள்வி பணிவாகவும், தன்மையாகவும், நாகரீகமாகவும் நாம கேட்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, இன்னிலிருந்து நீங்களும் இத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனாலும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எத நாம செஞ்சாலுமே, அதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது கடவுள் மூலமாக, இயற்கை மூலமாக நமக்கு உடனடியாக அது நமக்கு கிடைக்குது. அதனால நான் இப்பல்லாம் நெறைய விஷயங்கள் என்கிட்ட மாத்திக்கிட்டேன். யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. யாரையும் கோபப்பட்டு பேசக்கூடாது. யாருக்கும் சாபம் தரக்கூடாது. யாரையும் மன வருத்தம் படும்படியான வார்த்தைகளை நாம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சரின்னு பட்டத அவங்க செய்றாங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயம் தவறாக இருக்கும் பட்சத்துல நாம எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம சொல்லுவோம். அத கேட்டுக்கக்கூடிய நிலையில இருந்தாங்கன்னா சரி. இல்லன்னா நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பட்சத்துல நான் கொஞ்சம் கடுமையாக நான் சொல்லுவேன். இத செய்யாத. அந்த உரிமை கூட நமக்கு இல்லன்னா அப்புறம் என்னதான் இருக்கு? இல்லையா? நம்ம குழந்தைகள நாம திட்டம் செய்யறது, திட்டுறது, கண்டிப்பா பேசுறது இதெல்லாம் வேற. ஆனா, அடுத்தவர்கள் கிட்ட நாம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நாம பேசக்கூடிய வார்த்தைகள் தன்மையாக இருக்கணும், கனிவாக இருக்கணும், நாகரீகமாக இருக்கணும். நாம கேட்கிற விஷயம் அவங்களுக்கு எந்த ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இவங்க இப்படி கேட்கிறாங்களே, இதுக்கெல்லாம் எப்படி நான் பதில் சொல்றது? அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் அப்படின்றத நீங்க கேட்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. இது என்னுடைய அம்மாவும் எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. என்னுடைய கணவரும் எனக்கு அப்பப்போ சொல்லுவாங்க, "ஏன் கோவப்படுற? நீ கேட்கணும்னு நினைக்கிறியா? அத நேரடியா கேளு" அப்படின்னுவாங்க. என்னுடைய குருநாதர்களும் எனக்கு இத சொல்லிக் குடுத்துருக்காங்க. நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிம்மா, எனக்கு நீங்க அத கேளுங்க. நான் தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில நான் இருக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னுவாங்க. இப்படி நாம கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப நாகரிகமா இருக்கும். அந்த வகையில இவங்க கேட்டிருக்க அந்த கேள்வி, "இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே, இவ்ளோ தகவல்கள் சொல்றீங்களே, உங்களுக்கு தெரியாதா? நடுவிரல்ல மோதிரம் போடக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லையா? அதற்கு பதில் நான் இப்ப சொல்றேன். இந்த கேள்விய கேட்ட அவங்களுக்கு நடுவிரல்ல மோதிரம் போடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா தெரியல. அதனால யாரோ எதையோ சொன்னத வச்சு அவங்க நடுவிரல்ல மோதிரம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே நடுவிரல்ல மோதிரம் போடுறது அப்படிங்கிறது குறிப்பா இப்ப நான் இந்த கைகள்ல நடுவிரல்ல மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, தங்க மோதிரம் போட்டிருக்கேன். வெள்ளியாக இருந்தாலும் சரி, எந்த மோதிரமாக இருந்தாலும் சரி, நடுவிரல்ல நாம மோதிரம் போடுறது அப்படிங்கிறது